ஜீப் சத்தம் கேக்குது. மேடம் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டாங்க போல. நிறுத்து நிறுத்து நிறுத்து. மா, நம்ம வீடு வந்துடுச்சு, வாங்க. இதான் அந்த போலீஸ்கார வீடா? போலீஸ்காரி கூட ஒரு கிழவி இருக்காளே, அவ யாருன்னு தெரியலையே. ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்கம்மா. அம்மாவா? ஸ்ரீஜா சொன்ன மாதிரி இந்த போலீஸ்கார வீட்டுல தான் மங்க இருப்பாளோ? இப்ப தெரிஞ்சிரும். சுமதி அம்மா, சுமதி அம்மா எதுக்கு இவங்க கூட வராங்க? ஜான்சி, ஆசிரமத்துல இருந்து போன் வந்திருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். நீ உள்ள போமா. எப்பவுமே உனக்கு ஆசிரமம் நினைப்புதானா? சரி, நீ பேசிட்டு வா. சுமதி அம்மா ஜான்சி மேடத்தோட அம்மாவா? சொல்லு கலை. சுமதி அம்மா என்ன பாத்துட்டா ஜான்சி மேடம் சுமதி அம்மா கிட்ட என்ன காட்டி ரவுடிங்கிட்ட இருந்து காப்பாத்துனதை சொல்லிடுவாங்களே. பதிலுக்கு சுமதி அம்மா பாப்பா ஆசிரமத்துல இருக்கிறது ஜான்சி மேடம் கிட்ட சொல்லுவாங்க. பாப்பா ஆசிரமத்துல இருக்க விஷயம் வெளியே தெரிஞ்சிரும். அப்புறம் பாப்பா உயிருக்கே ஆபத்தாயிடுமே. இது நடக்க கூடாதுன்னா என்ன பண்றது? சுமதி அம்மா கண்ணுல படக்கூடாது. வாவ், சமையல் வாசனை ஆள தூக்குது. கங்கா, கங்கா, எங்க போனாவ? கங்கா, என்னது சமையல் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு இவ எங்க போனா? கடவுளே, இவங்க 2 பேர் கண்ணிலையும் பற்றக்கூடாது. ஜான்சி மேடம் சமையல் கட்டுல தான் இருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ள நம்ம இப்படியே ஓடிடுவோம். கங்கா,
எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எங்க போயிட்டா? ம், மாடி போயிருப்பாளோ? இவன் வேற ச்சே. என்னடா இவன் வேற வண்டியை கொண்டு வந்து மறைச்சு நீ போட்டிருக்கான். ச்சே. இப்படி வீட்டை பார்க்க விடாம பண்ணிட்டானே. அக்கா நீ டென்ஷன் ஆகாதக்கா, வண்டிக்காரன் இப்போ எடுத்துருவாங்க. போறது மங்கா மாதிரி தெரியுது. மங்கா, ஐயோ, சுமதி அம்மா என்ன பாத்துட்டாங்களே. மங்கா, போச்சு, மாட்டிக்கிட்டோம். இனிமே தப்பிக்க முடியாது. ஏதாவது பேசி சமாளிப்போம். அம்மா, இங்க வா. வரமா. அம்மா, எங்கம்மா இருக்க? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது கொஞ்சம் பிரச்சனைமா, அதான் வர முடியல. சரி, ஆமா இப்ப எங்க போயிட்டு இருக்க? அது இங்க பக்கத்துல தான் ஒரு கட்டடத்துல வேலை பாக்குறேம்மா, அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஓ, உன் குழந்தை அபிதான் நல்லா பாத்துக்கிறா. இப்ப மட்டும் ஜான்சி மேடம் வெளியே வந்துட்டாங்கன்னா வசமா மாட்டிப்பேன். ஜான்சி மேடம் வர்றதுக்குள்ள சுமதி அம்மா சமாளிச்சுட்டு இங்க இருந்து எப்படியாவது போயிடணும். சிரமம் பார்க்காம டெய்லி வந்து உன் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு போறா. தெரியுமா உனக்கு? ஓ, அப்படிங்களாம்மா? ம், எங்க போனா? ம், வீடு முழுக்க தேடியாச்சு, எங்க போனான்னு தெரியலையே. ம், ஒருவேளை வாசல்ல இருப்பாளோ? அம்மா, வேலைக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேனே. என்ன அதுக்குள்ள போற? இது என் பொண்ணு வீடுதான். வா, டீ போட்டு தரேன், சாப்பிட்டுட்டு போவ. அம்மா யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? போச்சு, நான் பயந்த மாதிரி ஜான்சி மேடம் வாசலுக்கு வராங்களே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அம்மா, நான் லேட்டா போனா மேஸ்திரி என்ன திட்டு வருமா? நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேம்மா. சரி, போயிட்டு வா. இந்த வண்டிக்கார வண்டி எடுக்கிற மாதிரியே தெரியலையே. இரு, இறங்கி போய் பாக்குறேன். மா, மா,
யார்கிட்டமா நின்னு பேசிட்டு இருக்க? அது ஆசிரமத்துல ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னல, ஆமா. அந்த குழந்தையோட அம்மா இந்த பக்கமா போனா யதார்த்தமா பார்த்தேன், பேசிக்கிட்டு இருந்தேன். எங்கம்மா அவங்க காணோம்? இதோ இப்பதான் போறா. அப்பாடா கடவுளே, எப்படியோ தப்பிச்சிட்டேன்டா சாமி. சரி வா உள்ள போலாம். ம். நீ யாரம்மா தேடுற? நம்ம வீட்ல கங்கான்னு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னல்லம்மா, ஆ, அவளதான் காணோம். எங்க போனானே தெரியல. அவ இங்க எங்கேயாவது கடைக்கு போயிருப்பா. வந்துருவா, வா போலாம். ம் சரி வா. ஸ்ரீஜா சொன்ன ஆள் இவதானோ? இவளேதான். ஆஹா, இந்த மங்கா நம்மள பாத்திர கூடாதே. ஜானு, அக்கா. அவளை ஃபாலோ பண்ணுடா. ம் சரிக்கா. சீக்கிரம் போ. இந்த போறேங்க. எங்க போறா? ஸ்ரீஜாவுக்கு ஃபோன் பண்ணுவோம். அம்மா 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 என்னடி? அம்மா, அருணா கால் பண்றா. மங்காவை பத்தி ஏதோ டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. சரி சரி பேசு. சொல்லு அருணா. நீ சந்தேகப்பட்டது சரிதான். மங்கான்னு ஒருத்திய நீ ஃபாலோ பண்ண சொன்னல, ஆமா. அவ அந்த போலீஸ்கார வீட்டுல தான் மறைஞ்சிருக்கான். அம்மா, அந்த அருணா மங்கா இருக்கிற இடத்த பாத்துட்டா. பேசு பேசு பேசு. ஆ, ஆ, இப்போ நீ எங்க இருக்க? மங்கா அந்த போலீஸ்கார வீட்டுல இருந்து வெளியில வந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கா. நான் அவளை ஆட்டோலயே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? மங்காவை தூக்கிடவா? வேண்டாம் வேண்டாம், அவசரப்பட்டு மங்காவை தூக்கிடாத. ஏய், தூக்க சொல்லுடி. பேசாம இருமா. பொறுமையா மங்கா எங்க போறான்னு பார்த்து ஃபாலோ பண்ணிட்டே போ. அவ யார்கிட்ட பேசுறா, என்ன பேசுறா, எல்லாத்தையுமே நோட் பண்ணு. அப்போதான் மங்கா குழந்தைய எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். சரி, இங்க பாரு, நீ மங்காவை பத்தின விஷயத்த எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. நான் உன் அக்கவுண்ட்ல பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. என்ன ஸ்ரீஜானி தலைய சுத்தி மூக்கு தொடுற? அருணாவை வச்சு மங்காவை கடத்தி 4 போடு போட்டோன்னா குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிட போறா. அதை விட்டுட்டு அவளை ஃபாலோ பண்ணி எப்ப அந்த குட்டிச்சாத்தான கண்டுபிடிக்கிறது? மா, மங்கா அடிச்சா உண்மையை சொல்லுவானா? புரோக்கர் அவளை கடத்தி மிரட்டும் போதே அவ பயந்து குழந்தை இருக்கிற இடத்த சொல்லிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு மங்காவை அடிச்செல்லாம் அவகிட்ட இருந்து அபி குழந்தை எங்க இருக்குங்கிற விஷயத்த நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. தேனிக்கே தெரியாம தேன் எடுக்கிற மாதிரி அவளுக்கே தெரியாம தான் அபி குழந்தை இருக்கிற இடத்த நாம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறேன். தங்கச்சி. சொல்லுங்கக்கா. தங்கச்சி,
நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னக்கா சொல்லுங்க. அத இங்க சொல்ல முடியாது, கொஞ்சம் வெளியில வாயேன். வெளியிலயா? ஆமா தங்கச்சி, வா. வா. என்னாச்சுக்கா? வாங்க அபி மேடம். என்ன இதெல்லாம்? அபி மேடம், நம்ம ஆர்டர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி பேக்கிங்லாம் முடிச்சாச்சுல, அதுக்குதான். இனிமே டெலிவரி அனுப்புறது மட்டும்தான் பேலன்ஸ். விடிய விடிய வேலை பார்த்து டைமுக்கு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களே. ச்சே. என்ன சார், நம்ம இவ்ளோ பிளான் பண்ணியும் கடைசில இந்த அபி மேடம் ஜெயிச்சிட்டாங்களே. அக்கா, டெலிவரி பேக்கிங் எல்லாம் ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணிடுங்கக்கா. ஏன்னா எந்த நேரத்துல யார் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. அபி ஒருவேளை என்னதான் இன்டைரக்டா சொல்றாளோ? இன்டைரக்டா இல்ல சார், டைரக்டா நம்மளதான் சொல்றா. டவுட்டே வேண்டாம். நீ கவலைப்படாத அபி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எம்டி தான் கால் பண்றாங்க. ஹலோ பூர்ணா. அபி, நான் இந்தியாவுக்கு கிளம்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏர்போர்ட் போயிடுவேன். நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். நீங்க வர வேண்டிய தேவையே இல்ல பூர்ணா. என்ன அபி சொல்றீங்க? ஆர்டரை நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணியாச்சு பூர்ணா. ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? எப்படி? நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது கடவுள் நமக்கு உதவுவாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கடவுளே வந்திருக்காரு எங்களோட பழைய கம்பெனி ஸ்டாஃப்ஸ் மூலமா. அவங்க எல்லாம் எனக்கு பண்ண உதவிக்கு நான் அவங்களுக்கு பதிலுக்கு என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. நீங்க மட்டும் இல்ல அபி, நானும் அவங்களுக்கு கைமாறு செய்யணும். நான் இப்ப வீடியோ கால்ல வரேன். நீங்க கால் ஆன் பண்ணி உங்க பழைய ஸ்டாஃப் எல்லாம் காமிங்க. நானும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, வாங்க பூர்ணா. எம்டி இப்போ உடனே நீங்க பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணுமா? வீடியோ கால் வரேன்னு சொல்லிருக்காங்க. வந்துருச்சு, கால் வந்துருச்சு. என்னோட பழைய கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்காங்க. அவங்களோட பேசுறீங்களா பூர்ணா? ஹாய். ஹாய் மேடம். ஹாய் மேடம். ஹாய். ஹாய் மேடம். அபி சொன்ன மாதிரி என் கண்ணுக்கு நீங்களாம் கடவுள் மாதிரி தான் தெரியுறீங்க. நீங்கெல்லாம் சிரமம் பார்க்காம நைட் முழுக்க ஒர்க் பண்ணி ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க மேடம். எங்க எல்லாருக்கும் அபி உயிர் மாதிரி. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அத பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஆமா மேடம், இன்னைக்கு நாங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கோம்னா அதுக்கு அபி மேடம் மட்டும்தான் காரணம். சரியா சொன்னீங்க. நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு கூட உங்க அபி மேடம் தான் காரணம். அவங்க மட்டும் என் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணலனா என்ன ஆயிருக்கும்னு எனக்கே தெரியல. அபி, உங்க கம்பெனியை விட்டு போனதுக்கு அப்புறமும் உங்க பழைய ஸ்டாஃப் எல்லாம் உங்ககிட்ட இவ்ளோ மரியாதையாவும் பாசமாவும் இருக்காங்கன்னா அவங்கள நீங்க எந்த அளவுக்கு அன்பா நடத்திருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நானும் உங்களை மாதிரியே ஆகணும்னு முயற்சி பண்றேன். நான் இந்தியா வரும்போது உங்க எல்லாரையும் நேர்ல வந்து பாக்குறேன். பாய். பாய் மேடம். பாய். 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 ஸ்டாஃப் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆர்டரை முடிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். கோவத்துல கூட உங்களை நிறைய திட்டிட்டேன். சாரி அபி. இல்ல பரவாயில்ல பூர்ணா. நீங்க பணம் போட்டு என்ன நம்பி ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. உங்க இடத்துல யார் இருந்திருந்தாலும் அப்படிதான் பேசிருப்பாங்க. சொல்ல போனா நீங்க கொஞ்சம் கூலா தான் இருந்தீங்க. என்ன திட்டல, உங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தினீங்க, அவ்வளவுதான்.
சரி அபி, நம்ம கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க? சஞ்சீவ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க எல்லாரையும் பாத்துக்கிறான். நான் இப்பதான் சஞ்சீவ் கிட்ட பேசினேன். எல்லாருமே நல்லா இருக்காங்களா? டாக்டர் நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காரு. ஓ காட், யாருக்கும் எதுவும் ஆகல. இது நேச்சுரல் ஹெல்த் இஷ்யூ மாதிரி எனக்கு தோணல. ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணக்கூடாதுன்னு வேணும்னு யாரோ பண்ண மாதிரி இருக்கு.